உலகத்தோட பார்வையில் எங்கள் அப்பாவையும் என் தங்கச்சியும் நான் கொல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்கள நான் தான் கொலை பண்ணேன். இது எல்லாத்துக்கும் காரணமான அந்த ராமலிங்கத்தை கொலை பண்ணுறதுனால இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்காது. அந்த ராமலிங்கத்தை கொன்னா இன்னொருத்தன் வருவான். ஆனால் என்ன மாதிரி எத்தனையோ ஏழைங்க இப்படி பாதிக்கப்படக்கூடாதுன்னு முடிவெடுத்தேன். என் ஆயுதத்தை மாற்றிக்கிட்டேன். யாருக்கும் சந்தேகம் வராமல் நான் நினச்சதை சாதிக்கணும்னா நான் ஜெயிலில் தான் இருக்கணும். ஒரு குற்றமும் செய்யாமல் நான் ஜெயிலுக்கு போகணுன்னு தான் தற்கொலைக்கு முயற்சி செஞ்சேன். இது வரைக்கும் யார்கிட்டையும் சொல்லாத கதையை நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன். நீ உண்மையிலேயே புத்திசாலி பொண்ணுன்னு எனக்கு தெரியும். தேவையில்லாமல் உன் வாழ்க்கையை பாழாக்கிக்காத. நான் சொன்னது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அர்ஜென்ட்டாக நான் இங்கே வர சொன்னேன்? உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ டிப் காட்டலான்னு தான். வாங்க. இவன் தாயா அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல என் கழுத்தை பிடிச்சு கொல்ல பார்த்தவன். யார் யாவன்? 1 minute சார். இவனா இந்த பச்சா ஜேர்னலிஸ்டா இத்தனை நாள் என்ன பைத்தியக்காரனாக்கி குரங்காட்டாக்கிட்டானே. இனி விட மாட்டேன். என்ன மடையனாக்கிட்டான். கவனமா கேட்டுக்க. இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள அவன் என் காலடியில் வந்து விழணும். அவனை எரிக்கிற வரைக்கும் நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். அவன் இனி உயிரோடு இருக்கக்கூடாது. ஹலோ மேடம், நான் அசோக் பேசுகிறேன். அன்னைக்கு ஹெல்த் மினிஸ்டர் கொலை பண்ண வந்தது கணேஷ் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. நாம இனிமேல் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நமக்கு ஹெல்ப் பண்ணுற ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு விஷயத்தை தெரியப்படுத்துங்க. நான் உங்களுக்கு ஃபர்தராக மெசேஜ் கொடுக்கும்போது ஐயோ ஊத்தாதீங்கன்னா ஊற்றி வைத்த கலக்கிட்டானுங்க. கணேஷ், ஹெல்த் மினிஸ்டருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. நீ இமீடியட்டாக தப்பிச்சு போகிறது தான் நல்லது. அப்போ திவ்யா நொண்டி, உன் கால் எடுத்த அன்னைக்கு உன் தலை எடுக்காம போனது என் தப்பு தாண்டி. சொல்லிடி, அந்த கணேஷ் எங்க இருக்கா? சொல்லிடி, எதுக்கு இதெல்லாம் செய்யறான்? ஓ, பழி வாங்கறதுக்கா? சொல்ல மாட்டேன். பியூர் பெட்ரோல் கப்புன்னு பத்திக்கா. சொல்லிடு, அந்த கணேஷ் எங்க? சொல்லிடு, சொல்லுமா. நீ சொல்லாம போனாலும் அந்த கணேஷை நான் கண்டுபிடிச்சிருவோம். சொல்லிட்டேன்னு வச்சுக்க, நீ தப்பிச்சுக்கலாம். சொல்லு. கணேஷ் இல்லடா, அவர் நிழல கூட உங்களால நெருங்க முடியாது. என்னடா மச்சான், அந்த வீட்டு முன்னாடி ஒரே கூட்டமா இருக்கு. அதான்டா, அந்த வீட்டுல திவ்யாங்கிற ஒரு நொண்டி பொண்ணு இருந்தால, அந்த பொண்ணு மேல எவனோ பெட்ரோலை ஊத்தி கொளுத்திட்டானா. அப்போ அந்த பொண்ணு அவனை விடாம புடிச்சுக்கிட்டானா. 2 பேரும் செத்துட்டாங்கடா. ஐயோ பாவம், அவனுக்கு அந்த பொண்ணுக்கு என்னடா சம்பந்தம்? அதெல்லாம் யாருக்கு தெரியும். என்ன இருந்தாலும் அந்த பொண்ணு தைரியசாலிடா.
ஹலோ, நான் டிஜிபி பேசுறேன். அந்த கணேஷை பிடிச்சிட்டேன். எங்க இருக்கான்? என்கிட்ட தான் இருக்கேன். சபாஷ். நாம கொள்ளையடிச்ச பணம் பூரா அவங்ககிட்ட தான் இருக்கு. அவன் பெரிய கில்லாடி. நீ ஏதாவது செஞ்சு அவனை நம்ம பழைய ஹோட்டலுக்கே கூட்டிட்டு வா. நான் உடனே அங்க வரேன். என்னடா எல்லாம் சைலண்டாக வரீங்க? இருட்டுனா பயமா இருக்கா? ஏதாவது பேசுங்கடா. என்ன அது? எல்லாரும் செத்துட்டாங்க. என்னப்பா ஆச்சு? பேசி தொலையண்டா. என்னடா ஆச்சு இங்க? லுக், ஹெல்த் மினிஸ்டரை என் கஸ்டடியில் வச்சுக்கிட்டு நான் உன்னை இங்கேருந்து அனுப்பிடுறேன். உன் டியூட்டியை செய்யறதுக்கு இல்லை, நான் சொன்னபடி செய்யறதுக்கு. உங்க குட் மார்னிங் தூக்கி குப்பையில போட்டுட்டு நான் சொல்றதை கேளுங்க. அந்த கணேஷ் ஜெயில இருந்து தப்பிச்சு ஹெல்த் மினிஸ்டர் கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டான். இன்னைக்கு 11 மணிக்கு கவர்மெண்ட்ல இருக்கிற ஹை அபிஷியல்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு ஜிஹெச் கிட்ட வர சொன்னா. போகிறனா ஹெல்த் மினிஸ்டர் உயிருக்கு ஆபத்து. டாப் அபிஷியல்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். சார், அந்த கணேஷ் டிவி காரங்களையும் பிரஸ் காரங்களையும் பப்ளிக்கையும் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் முன்னாடி வர சொல்லியிருக்கா சார். ஊரே பரபரப்பா இருக்கு சார். டாம் இட். அவன் வாயை திறந்தா எல்லாரோட ரகசியமும் வெளியில வந்துடும். என்ன ஆனாலும் சரி, அவனுக்கு அந்த சான்ஸை கொடுக்க கூடாது. ஒரு ஸ்பெஷல் ஸ்குவாட மஃப்டியில் ஜிஹெச் முன்னால வெப்பன்ஸோட ரெடியா இருக்க சொல்லுங்க. கணேஷ் வந்ததும் உடனடியாக அரெஸ்ட் பண்ணிடுங்க. ஜாக்கிரதை. ஹெல்த் மினிஸ்டர் கணேஷ் கஸ்டடியில் இருக்கு. இனி தப்பிக்க முடியாது கணேஷ். யார் அண்டர் அரெஸ்ட். ரெடியா இருங்கடா. எங்க ஹெல்த் மினிஸ்டர்? எங்க ஹெல்த் மினிஸ்டர் எங்க இருக்காரு? சொல்லு.